கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு உதவி தேவை என்றால் யாரை நம்பி இருக்கிறீர்கள்? உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் யார் மீது கண்ணோக்கமாக இருக்கிறீர்கள்? நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? இப்படி மனிதர்கள் மீதும் பொல்லாத காரியங்கள் மீதும் நம்பிக்கை வைத்து அதனால் சோர்ந்து போய் மன கஷ்டத்தோடு கூட அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்துதான் நம் ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு முறை எனக்கு தெரிந்த சகோதரி ஒருவர் நாங்கள் ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அருமையான சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். கடந்த கொரோனா காலகட்டத்தில் நான் என் வேலையை இழந்துவிட்டேன். எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். என் கணவருடைய வருமானம் எங்களுடைய குடும்பத்திற்கு போதவில்லை. நான் என்ன செய்வதென்று கலங்கி போயிருந்த நேரத்தில் நான் டியூஷன் எடுக்கலாம் என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருந்தேன். டியூஷன் எடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு போர்டு மாட்டினேன். பிறகு அநேகம் பிள்ளைகள் என்னுடைய வீட்டிற்கு வந்து பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு என் தேவனாகிய கர்த்தர் நான் ஆஃபீஸிற்கு சென்று வேலை பார்த்து சம்பாதித்த வருமானத்தை விட அதிகமாக இந்த டியூஷன் எடுக்கும் பொழுது என்னை 2 மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது நான் முன்பை விட 2 மடங்கு சம்பாதித்து கொண்டிருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஒரு அருமையான சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அன்றைக்கு அந்த சகோதரிக்கு செய்த நம் தேவனாகிய கர்த்தர் அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்த நம் தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய மாட்டாரா? உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க மாட்டாரா? உங்களுடைய வியாதிகளை அவர் மாற்ற மாட்டாரா? நீங்கள் ஏன் எங்கெல்லாமோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு அலைந்து திரிவதை விட்டுவிட்டு மனிதர்கள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை வாசித்து தியானித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வியாதி நீங்கட்டும், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்க்கையில் புது வழிகள் திறக்கப்படட்டும், அவருடைய நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் மாறட்டும், எனக்கு ஆசீர்வாதங்கள் வரட்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது இன்றைக்கு நம் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்தித்து கொடுப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன வியாதியோடு நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களோ அந்த வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். அவருடைய தழும்புள்ள கரத்தினால் அவர் உங்களை தொடுவார். மனிதர்களைப் போல நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன், நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் முகம் பார்த்து உதவி செய்யக்கூடிய தேவனே அல்ல. எல்லோருக்கும் நீங்கள் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல அன்பான ஆண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் எவைகளை ஜெபத்திலே கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி, நீங்கள் வெறுமனமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு இது நடக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரால் அற்புதங்களை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசித்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதங்களை உங்களால் சுதந்திரித்து கொள்ள முடியும். கர்த்தரால் அற்புதங்களை செய்ய முடியும். இன்றைக்கு அவிசுவாசங்களை எடுத்து போட்டுவிட்டு விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரிடத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை நம் தேவன் மாற்றுவார். உங்களுடைய சஞ்சலங்களை அவர் மாற்றுவார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்தித்து கொடுப்பார்.
இன்றைக்கு என்னென்ன கஷ்டங்களின் நிமித்தமாய் கவலைப்படுகிறீர்களோ அந்தந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவரை விசுவாசித்து ஜெபியுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமீன்.